வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சமரசம் இல்லாமல் எல்லா செய்தியும் நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் விஜயுடைய ஒரு அறிக்கை ரொம்ப முக்கியமான அறிக்கை. மனசாட்சி இல்லாமல் பச்சை பொய் அப்படின்னு அவர் விட்ட அறிக்கை. ஞானசேகரன் விஷயத்தில் நடந்தது என்ன? இன்றைக்கி திமுகவுக்கு கிடைத்த வெற்றி, தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு எல்லாரும் அறிக்கை விடுறாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், ஞானசேகரன் வழக்கை பொறுத்த வரைக்கும் இதை கிடப்பில் போடணுன்னு எல்லாரும் நினச்சாங்க. இதற்கு உயர்நீதிமன்றத்துக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசியது. காலையிலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டுட்டார். லேட்டாக இருந்தாலும் விஜயோடைய அறிக்கை நம்ம சொல்கிற மாதிரி அரசியல் தெரியாதவர்கள்ட்டையும் இன்றைக்கி போகும். அதுவும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் போகும்போது திமுகவுக்கு அது டேமேஜ் தான். அவர் சொல்கிற சரியான காரணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஒன்று. என்ன காரணம்? அதாவது இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அடையாளத்தை எஃப்ஐஆரை கசிய விட்டதன் விளைவாக அந்த மாணவிக்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது யார்? இந்த நிர்வாகம் தானே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சட்டம் போட்டாங்க, அதனால் வெளியாகிடுச்சின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வச்சாங்க பாருங்கள், அதுதான் பெரிய காமெடி. அப்போ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு 25 லட்சம் ரூபா அந்த பெண்ணுக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்போ தமிழக அரசு தவறிழைத்தது அப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிடுச்சா இல்லையா? இதை மறைத்து விட்டு நாங்கள் நேர்மையின் பாதுகாவலர்கள் அப்படின்னு இன்றைக்கி திமுக பேசுகிறது எந்த வகையில் சரின்னு அவர் கேட்டிருக்காரு. நியாயமான விஷயம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், இதில் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது உயர்நீதிமன்றம் தான். இன்றைக்கி காவல்துறையை நாங்கள் முடுக்கி விட்டு வேகமாக 5 மாதத்தில் நடவடிக்கை எடுத்துட்டோன்னு திமுக சொல்கிறது முழுக்க முழுக்க பச்சை பொய் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. விஜயோ யாரோ ஒருத்தர். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு டேமேஜ்னால் கண்டிப்பாக டேமேஜ். இன்னமும் பெரும்பான்மையான மக்கள் யார் அந்த சார் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஆழமாக பதிஞ்சிருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கி துணை மேயராகட்டும் அமைச்சராகட்டும் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டது, இந்த படங்கள்லாம் அப்போயே வந்தது. இது பொது வழியில் மிகப்பெரிய விவாத பொருள் ஆகிட்டு இருக்கும்போது முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ யாராக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்பாங்க, திமுககாராக இருந்தால் யாராக இருந்தாங்க அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் ரொம்ப நாள் கழித்து சட்டசபையில் அவர் திமுக அனுதாபி அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதை வெகுஜன மக்கள் ரசிக்கலை. இப்போவும் கூட நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோன்னா, பொள்ளாச்சி விஷயத்தில் நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்தோன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. பொள்ளாச்சியில் இதே மாதிரி அந்த பெண்ணுடைய அங்கடையாளங்களை வெளியிட்ட ஒரு அதிகாரி இன்றைக்கி மிகப்பெரிய பொறுப்பில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் இருக்கார். இதான் நம்ம என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது நீங்கள் யாரை குற்றஞ்சாட்டுறீங்களோ அவங்களுக்கே பெரிய பதவியை கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த அரசாங்கம் யார் ஆட்டு வைக்கிறார்? அப்போ அதிகாரிகள் எந்த ஃபைலை கொடுத்தாலும் ஸ்டாலின் கையெழுத்து போடுவாராங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வருமா வராதா? ஸ்டாலின் அவர்களை நம்மளும் மதிக்கிறோம். ஆனால் பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு, அவர் ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக இருக்கார ஒழிய நல்ல ஒரு அரசியல் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக இல்லை. நல்லவர், ஆனால் அவருக்கு நிறையா தகவல்கள் தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயோடைய இந்த அறிக்கை, ஏன் விஜயோடைய அறிக்கை முக்கியம்னா, நீங்கள் கமெண்டில் கூட விஜயோட ஆதரவாளி என்ன வேணால் போட்டுக்காங்க, அதை பற்றி நம்ம கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி திமுகவுடைய ஐடிவிங்க எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னா, நம்ம உள்ளே பேசுகிறத பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் விஜய்னு பேசினா உடனே ஒரு 10 பேர் வருவாங்க. ஏன்னா அந்த 200 ரூபா கொடுக்குற 200 ரூபா காசுக்காக கொடுக்குற காசுக்கு மேலே நிறையா கமெண்ட்லாம் நீங்கள் போடுறீங்க. அது உண்மையிலே உண்மை அதுதான், கொடுக்குற காசுக்கு மேலே. ஏங்க நல்லாவே தெரியுது ஞானசேகரன் அவர்கள் விஷயத்தில் இன்றைக்கி எவ்வளோ தடுமாற்றம் நடந்திருக்குன்னு. இப்போ இவர் கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி, முதல் நாள் அவரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு ஏன் விட்டீங்கன்னு கேட்டாங்க. இது வரைக்கும் பதில் இல்லை. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதுக்கப்புறம் மகளிர் அமைப்புகள் எவ்வளோ பேர் போராட்டம், அதுவும் அதிமுக போராட்டம், எவ்வளோ போராட்டம். அது அதிமுக போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ விஜய் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, இல்லை நான் ஆளுநர் மாளிகையில் போய் நான் புகாரை கொடுத்தேன், இதை தொடர்ந்து நாங்கள் கண்டித்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், துண்டு அறிக்கைகள் கொடுத்தோம், அதனால தான் இது வேகமாக நடந்ததுன்னு. என்ன வேணால் சொன்னாலும் ஒட்டுமொத்தமாக இது நீதித்துறை அப்படிங்கிறது ஒன்று மேலே மக்களுடைய நம்பிக்கை இன்னும் வீண் போகவில்லை. வெகுஜன மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. இவருக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கணுங்கிறதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று சிந்தனையே இருக்க முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு பல்கலைக்கழகத்தில், அதுவும் ஆளுநர் மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் உண்மையிலே வெட்கி தலைகுனியணும். ஏன்னா கேட்டால் சிசிடிவி கேமரா இல்லைங்கிறாங்க, ஒன்றுமே புரியல. கேட்டால் அவரை குறை சொல்கிறது, இவர் குறை சொல்கிறது. இன்னொன்று, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி தான். என்ன கேட்டாங்க? ஏங்க ஒரு புலனாய்வு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர் ஒருத்தர் தான் அக்யூஸ்டுன்னு எப்படி சொல்லுவாருன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன விளக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா இது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லு மட்டும்தாங்க, ஏழை சொல் அம்பலம் ஏறாதுங்கிற மாதிரி இவர்கள் சொல்கிறத மக்கள் நம்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இன்னொன்று, ஊடகங்களும் இதை பெருசாக விவாதிக்கவே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறையா மீடியா திமுகவுடைய அடிமையாகி ரொம்ப நாள் ஆச்சு. மேலே மோடியோடைய அடிமையாக இருக்கிற மாதிரி.
அப்படிப்பட்ட யாரும் விவாதிக்காத போது இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுறதுக்கு காரணம் அதிமுக தான். யார் அந்த சார்? இன்றைக்கும் மக்கள்கிட்ட அந்த கேள்வி இருக்குது. இப்போ யார் அந்த தம்பி அப்படிங்கிற மாதிரி. அப்போ விஜயுடைய இந்த அறிக்கை இன்னும் அரசியல் தெரியாத பல பேர்கிட்ட போகும், இளைஞர்கள்ட்ட போகும். திமுக பதட்டமாவதில்லை விஜயை பார்த்து, இதுக்கு தான் காரணம். விஜய் வந்து ஆட்சியை பிடிப்பாருங்கிறது திமுக நம்மளும் அதை சொல்லலை. தனியாக ஆட்சியை பிடிக்கிறதுலாம் கஷ்டம். ஆனால் விஜய் அவர்கள் இவர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருப்பார். ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு விஜய் சொல்லும் போது இவர்கள்ட்ட ஆல்டர்னேட்டிவாக பதில் இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போது நீங்கள் தான் கொள்ளடிச்சிங்கன்னு அவரை சொல்லுவார். இப்போ வந்து ஞானசேகரன் வழக்குன்னா உங்கள் ஆட்சியில் பொள்ளாச்சி வழக்கும்பார். ஆனால் விஜய் ஒரு குடும்பம் சுரண்டுதுங்கிறதுக்கு இதுவரை கிளாரிட்டியாக ஸ்டாலினால் பதில் சொல்ல முடியல. திமுக உடன்பிறப்புகளுக்கு ஆள் இல்லை, அவரும் திரிசா போகிற புகைப்படத்தை வெளியிடுறது, இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலில் தான் ஈடுபடுவாங்க. இவர்கள் இது வாடிக்கை தான். ஜெயலலிதா அம்மாவை எப்படி விமர்சித்தாங்க, எம்ஜிஆர் அவர்களை எப்படி விமர்சித்தாங்க, விஜயகாந்த் அவர்களை வடிவேலை வச்சு எப்படி விமர்சித்தாங்கலாம் திமுகவுக்கு நல்லா தெரியும். திமுகவுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வரலாறு தான். மறுபடியும் சொல்கிறோம், இதற்கெல்லாம் பயந்துட்டு விஜய் அரசியல் விட்டு ஓடிடுவார், எடப்பாடி ஓடிடுவார், நம்மளாம் பேசுறது நிறுத்திடுவோம் நீங்கள் நினச்சா அதை பற்றி கவலை இல்லை. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி தமிழக மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசுக்கு, தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கம். வரக்கூடிய நாட்களில் நீங்கள் 1000 ரூபா உரிமை தொகையை கொடுத்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை உங்களை கரை சேர்க்காது. ஏன்னா இன்னும் நிறைய பேர் உரிமை தொகைக்கு நீங்கள் விண்ணப்பம் வாங்குறீங்க. எல்லாத்துக்கும் உங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட கஜானால காலி. ஏற்கனவே மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்தவங்கலாம் ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கை இல்லை. இப்போ எடப்பாடி சொல்கிற மாதிரி 1000 ரூபா உரிமை தொகை யாருது? மக்களுடைய வரிப்பணம் தானே எடுத்து கொடுக்குறீங்க. இந்த திட்டமே ஒரு தோல்விகரமான திட்டம். திமுக பண்ணுறது மோசடி. மறுபடியும் சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய முகமுடி கிழிஞ்சிருச்சு. இந்த விஷயத்தில் திமுக வரக்கூடிய தேர்தல் இது பேசும் பொருளாகும். இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் திமுகவுக்கு எதிரான ஒரு சிந்தனை இந்த விஷயத்தின் ஒரு அடித்தளமாக இருக்கும். நிறைய விஷயம் இருக்குது, இதுவும் ஒரு அடித்தளம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.